நாங்களும் ஒரு போராட்டத்தை இந்த செம்மணிக்காக ஏற்படுத்துகிறோம். அதிலும் மக்களை திரட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியா எதிரும் எதிருமாக இருந்த கட்சிகள் கூட எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கோரியதோடு மாத்திரமல்லாமல் விக்னேஸ்வரன் ஐயாவோடு பேசுவதற்கான பொறுப்பும் யார் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இன்னும் அதை விசாரிக்கவில்லை. இந்த அரசாங்கம் பதவிக்கு விரைக்க சொன்னது என்னென்றால், நான் அந்த பொருளாதார எக்கனாமிக் கிரைம்ஸுக்குரியவர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம் என்ற ஒரு நிலப்பாட்டை இவர்கள் தெரிவு செய்திருக்கிறார். ஆனால் அன்று முதல் நாள் இரவு தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு அளிப்பதற்கு தமிழரசுக்கு தயாராக இருந்தது. அதே போன்று நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுதும் அவர்களுக்குள்ளே 4 பேரும் 2ஆக பிரிந்து வரும். நிச்சயமாக பிரதி தவிசாளர் இரண்டையும் அவர்களே பெற்றுக் கொண்டிருப்பார். ஆனால் அப்படியானால் இப்போது கெலோதான் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதி தவிசாளர் கொடுத்தது என்பது ஒரு புரிதல் இல்லை, வேண்டுமென்றே வைக்கின்ற குற்றச்சாட்டு, தவறான பிழையான குற்றச்சாட்டு தான் அது. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அதிதிகள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான டெலோவினுடைய பேச்சாளரும் நிதி செயலாளருமான திரு குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சுலக்ஷன். இப்போது கையெழுத்து பெறுகின்ற போராட்டத்திலே அமளிதுமளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். இந்த கையெழுத்து போராட்டம் என்பது நாங்களும் ஒரு போராட்டத்தை இந்த செம்மணிக்காக ஏற்படுத்துகிறோம், அதிலும் மக்களை திரட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியா, இல்லாவிட்டால் ஏதாவது அந்த கையெழுத்து போராட்டத்தின் மூலம் ஒரு செய்தியை ஆணித்தரமாக சொல்லலாம் என்று நம்புகிறீர்களா? நல்ல கேள்வி சுலக்ஷன். இதுக்கு முதலும் பல்வேறு விதமான கையெழுத்து போராட்டங்கள் நடைபெற்றது, வெவ்வேறு விதமான விடயங்களை முன்வைத்து. அவையெல்லாம் எங்கே கொண்டே சேர்த்தோம், அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் எங்கே என்பதற்கான பதில்களும் இல்லை, அதற்கான இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த முறை நீங்கள் பார்க்கணும், ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையினுடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற இந்த வேளையிலே யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை என்ற விடயங்களை எல்லாம் சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது. இலங்கை அரசாங்கம் அதை மறுதளித்தும், சர்வதேச நாடுகள் கூட இவற்றை நாங்கள் இலங்கை மீது திணிக்க முடியாது என்ற மாதிரியான நிலைப்பாடுகள் எம்மவர்களும் பலர் அதை பற்றி அது சரிவராத என்ற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே தான் இந்த செம்மணி புதைகுழியிலிருந்து இப்போ 170வது எலும்புக்கூடு, இந்த நாள் வரை 177 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே இந்த விடயம் என்பது ஒரு யுத்தம் அல்லாத, மக்களுடைய பாதுகாப்புக்காக போடப்பட்ட ஒரு இராணுவ சோதனை சாவடியிலே பெண்கள், குழந்தைகள், முதியவர், வேலைக்கு போய் வந்தவர்கள் எல்லோரும் படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது கொல்லாமல் உயிரோடு கூட பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், சான்றுகள் சொல்லுகின்றன. இது உண்மையாக இனப்படுகொலைக்கான ஒரு நோக்கத்தோடு செயற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இனப்படுகொலைக்கான ஒரு ஆதாரமாக இது செயற்படுகிறது. இதற்கான போராட்டங்கள் பல தரப்பாலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. செம்மணி வளாகத்திலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூட இப்பொழுது கொஞ்சம் அவருடைய கட்டமைப்பு பல காலமாக சென்றதனாலே ஓரளவு நலிவடைந்த நிலைமையிலும் இருக்கிறது. அவர்களும் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதை ஒரு பலமான போராட்டமாக பரிணமிக்க வைப்பதாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்தால்தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இந்த கையெழுத்துக்களை சேகரித்து ஐநா மனித உரிமை பேரவைக்கும், ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானியருக்கும், பாதுகாப்பு சபைக்கும், செயலாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைப்பதன் மூலம் இது ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் கொண்டு செல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கையெழுத்து ஒரு வார காலம். அவை இந்த கோரிக்கையை கொண்டு நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அனைத்து கட்சிகளும் இந்த நிலைமையை உணர்ந்து கொண்டு ஒன்றிணைந்துள்ளார்கள். இந்த விடயத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எதிரும் புதிருமாக இருந்த கட்சிகள் கூட எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கோரியதோடு மாத்திரமல்லாமல் கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற இந்த போராட்டத்திலே யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல, வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், பட்டி தொட்டி தொகுதி வாரியாக எல்லா இடத்திலும் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள், பொது அமைப்புகளை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்திலே பங்களித்து கொண்டிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட பல ஆயிரத்தை தாண்டி லட்சங்களை தொடுகின்ற அளவுக்கு கையெழுத்துகள் இப்பொழுது புறப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த முயற்சி வளமையாக நடந்த கையெழுத்து போராட்டங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்திலே நடைபெறுகிறது. அதை அப்படி செய்ய வேண்டும் என்ற வகையிலே தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக ஒரு செய்தியை தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கு மாத்திரமல்ல எங்களுடைய மக்களுக்கும் அது ஒரு ஒரு இந்த போராட்டத்தினுடைய பரிமாணம் என்பது ஒரு பிரயோசனமாக அமையும் என்பதில் நாங்கள் மாறாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லா கட்சிகளும் ஒன்றாக எதிரணியில் நின்றவர்கள் எல்லாம் மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்திற்கு அவர்கள் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் சொல்கிறேன். விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சிக்கு இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஊடகங்கள் மூலமாகவும் ஊடக சந்திப்புகள் மூலமாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஏன் விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சி அங்கு புறக்கணிக்கப்பட்டது, அதற்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை? இது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டு தமிழரசு கட்சிக்கும் சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சரி அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆகவே ஐங்கரநேசனுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தனியே அழைப்பு விடாவிட்டாலும் கஜேந்திரகுமாரனுடைய தமிழ் தேசிய பேரவையாக அவர்களை நாங்கள் எடுத்து பார்த்து கொள்ள முடியும். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை. விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சி உண்மையாக இந்த அழைப்பு விடுதல் என்ற விடயங்களிலே நான் இந்த மாவட்ட ரீதியான ஏற்பாடுகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வடமாகாணத்துடைய தேசிய அமைப்பாளர் என்ற வகையிலே இதை நடைமுறைப்படுத்துகிற விடயங்களில் தான் நான் அதிகம் என்னுடைய பொறுப்பளிக்கப்பட்டிருந்தது. அதில் தான் நான் மாவட்ட ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த விடயங்களில் தான் அதிகம் சிரத்தை எடுத்துக்கொண்டிருந்தேன். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயாவிடம் அழைப்பு விடுவதற்கான பொறுப்புகள் தலைவர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது என்றும் நான் அறிந்தேன். பல தடவை அவரை தொடர்பு கொண்ட பொழுது விக்னேஸ்வரன் ஐயாவுடைய உடல்நிலையினம் சுகையினம் காரணமாக தொடர்பாடலுக்கு இடையில் ஏற்பட்ட சிக்கல். பல தொலைபேசி அழைப்பு கொழும்புல தான் இருக்கிறார். பல தொலைபேசி அழைப்புகள் எடுத்த பொழுதும் அவர் அது தொலைபேசிக்கு நேரடியாக வர முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கிறார். மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அவர் அதிகமாக மின்னஞ்சல் பயன்பாட்டில் இருக்கும் ஒருவர் புதன்கிழமை கூட ஒரு கேள்வி பதில் அறிக்கை ஒன்றை அனுப்பியும் வைத்திருந்தார் ஊடகங்கள். புதன்கிழமை இந்த விடயம் காலையிலே தெரிவிக்கப்பட்ட பொழுது, இந்த விக்னேஸ்வரனுடைய கட்சிக்கு அறிவிக்கப்படவில்லை என்ற செய்தி எட்டிய பொழுது அதை நான் என்னுடைய சொந்த விடயமாக எடுத்துக்கொண்டு நான் விக்னேஷ் ஐயாவோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். காலையில் முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஒரு மின்னஞ்சலையும் அனுப்பிவிட்டு மதியத்துக்கு மாலை வேளையிலே நான் அவரோடு அவர் என்னோட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். இப்போ நான் இந்த விடயத்தை சொன்னேன், கையெழுத்து போராட்டம் நடைபெறும், எனக்கு வர முடியாது தம்பி, சுயநீனமாக நான் இருக்கிறேன், அதில் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வெளிப்படுத்த முடியும், உங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் சொல்லி எங்களுக்கு ஒரு ஊடக அறிக்கையையும் நீங்கள் ஆதரவாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கோரினோம். அவர் சொன்னார், நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்து இந்த கையொப்பத்தை இடுகிறீர்கள் என்பதை கேளுகிறீர்கள் என்பது விடயங்களை தனக்கு மின்னஞ்சலினூடாக அனுப்பும் பட்சத்தில் தான் ஊடக அறிக்கை ஒன்றை தான் வெளியிடுவதாக எனக்கு உறுதிமொழி அளித்திருந்தேன். நான் உடனே அவருடைய மின்னஞ்சலுக்கு நாங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்து நாங்கள் போராடுகிறோம் என்ற விடயத்தை புதன்கிழமை மாலை நான் அவருடைய மின்னஞ்சலுக்கு நேரடியாக நான் அனுப்பியும் வைத்திருந்தேன். ஆகையினாலே அந்த விடயம் ஏற்கனவே அந்த கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்வார்கள், அதில் அது விடுபட்டிருந்தாலும் கூட புதன்கிழமை அது சீர் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று திரு மணிவண்ணன் அவர்களுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்புக்கும் நான் அவருடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தேன், அவர் பதிலளிக்கவில்லை. பிறகு அவருடைய வாட்ஸ்அப் மூலமாக அவருக்கு இந்த அழைப்பிதழ்களை நான் அனுப்பி கட்டாயம் கலந்து கொள்ளுமாறு முந்த நாள் மாலையும் நேற்றும் அந்த அழைப்பை நான் அனுப்பியிருந்தேன். அவருக்கு தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டேன். அது எப்படி நீங்கள் மீண்டும் அனுப்ப வேண்டி வந்ததென்றால், அங்கே ஒரு சந்திப்பை கட்சிகளாக சேர்ந்து ஒரு தனியார் விடுதியிலே வெளியிடுகிறீர்கள். அங்கு விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சி இல்லை என்ற ஒரு தோற்றப்பாடு அங்கே வருகிறது. அவர்கள் அதற்கு அந்த கட்சி சார்பானவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகிறார்கள். எங்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்படவில்லை, என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள் இல்லையா? இல்லை, அது ஒரு தவறான விடயம் தான் செலக்ஷன். என்னென்றால் அது விக்னேஸ்வரன் ஐயாவுடைய அந்த தொடர்பாடல் கம்யூனிகேஷன் கேப் ஏற்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக போய்விட்டது. இது அந்த ஐநாவுக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிற காலத்திலே கூட நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்த பொழுது தமிழ் மக்கள் கூட்டணி என்ற வகையிலே ஒரு அப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்த் அவர்கள் எல்லோரும் அந்த கூட்டணியில் இருந்தார். அனுப்பியிருந்த பொழுது கூட சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார், ஸ்ரீகாந்த் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நாங்கள் அனுப்பியிருந்தும் அந்த கம்யூனிகேஷன் கேப் என்ற வகையில் அவருக்கு அது சொல்லப்படவில்லை. பிறகு தனித்தனியாக நாங்கள்
அந்த கட்சிகளை கையாள ஆரம்பித்திருந்தோம். அதுக்கு பிறகு அது சரியாக அமைந்து விட்டது. ஆக இங்கு மணிவண்ணன் இருந்தாலும் கூட தலைவர் என்ற வகையிலே விக்னேஸ்வரன் ஐயா இருக்கின்ற நான் மணிவண்ணனை அழைக்கவில்லைன்னு சொல்லி அந்த கட்சியை அவர் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைவர்கள் எடுத்த முயற்சி அதிலே ஒரு கேப் கொண்டு வந்திருக்கு. அது உண்மையாக அவர்களையும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களும் ஒரு தேசியத்திலே பயணிக்கின்ற ஒரு கட்சி, ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சி, அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கவே வேண்டும் கட்டாயமாக. அந்த ஒரு தவறு நடைபெற்றிருக்கிறது. நான் இருந்தும் அதை சீர் செய்வதற்காக என்னுடைய மட்டத்திலே நான் பல தொடர்புகளை ஏற்படுத்தி சுரேந்திரன் அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார். சரி, ஆனால் கட்சியிலே ஏனைய கட்சிகளை ஒழுங்கமைத்தவர்கள், குறிப்பாக அந்த விடயத்திலே சந்திரகுமார் அவர்கள் செயற்பட்டதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய கட்சியோடு அவர் பேசி திரு சுமந்திரன் அவர்களோடு பேசியிருந்தாலும் கஜேந்திரன் அவர்களோடு பேசியிருந்தாலும் இந்த அழைப்பிற்குள் சந்திரகுமார் அவர்கள் இந்த ஏனைய கட்சிகளை இங்கு அழைக்கின்ற விடயத்தில் பொறுப்பாக செயற்பட்டார் என்று நம்புகிறேன். அவை அவர் இந்த நேரத்திலே மணிவண்ணனை தவற விட்டதற்கு ஏதாவது காரணம் இருக்கும்? இல்லை, இது எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டம் என்பதனுடைய எண்ணக்கரு எங்களிடம் இருந்தாலும் அதை செயற்படுத்த வேண்டும் என்று முன்னோடியாக செயற்பட்டது சந்திரகுமார் அவர்கள். அப்ப அதற்கு பிறகு இந்த சுமந்திரன் அவர்களோடு பேசுகின்றதும் மற்றது கஜேந்திரகுமாரோடு பேசுகின்ற பொறுப்பையும் செல்வம் அடைக்கலனான் அவர்களிடமும் திரு சித்தார்த்தன் அவர்களிடமும் வழங்கப்பட்டிருந்தது. தமிழரசு கட்சியோடும் தமிழ் தேசிய பேரவையோடும் அழைப்பது. அந்த விடயத்தை சித்தார்த்தன் அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக அந்த தொலைபேசிகளை கையாள முடியாமல் இருந்ததனால செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடு தொடர்பையும் ஏற்படுத்தி இதை செய்து கொண்டிருந்தார். விக்னேஸ்வரன் ஐயாவோடு பேசுவதற்கான பொறுப்பும் யார் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இன்னும் அதை விசாரிக்கவில்லை. ஆனால் அது சரியான முறையில் கையாளப்பட்டிருக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். அவர் தொலைபேசி எடுத்து அவர் ஆன்சர் பண்ணாட்டி அடுத்த மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். என்னால் இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் அவரோடு பேச முற்படுகிறோம் என்று அந்த விடயம் கையாளப்படவில்லை. அது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம். அவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பரிபூர்ணமான விருப்பம். ஆனால் அது சரி செய்யப்பட்டு இது கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நடைபெறப் போகின்ற முறை. இப்பொழுது நாங்கள் 3 நாட்களை கடந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 3-4 நாட்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே நிச்சயமாக அவர்களும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இணைந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்பினரும் தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து செயற்பட எல்லோருமே இதற்கு ஒன்றுபட வேண்டும் என்பது மாற்று கருத்தில். ஆனால் அந்த ஒழுங்கமைப்பு என்று வரும்போது கட்சிகள் கூட்டாக நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். எதிரெதிரே மோதிய கட்சிகள் கூட ஒன்றாக இந்த விடயத்திலே வந்திருந்தார்கள். அங்கே கஜேந்திரகுமாரனையும் சுமந்திரன் அணியையும் ஒன்றாக்குவதற்கான முயற்சியில் தான் இந்த விடயம் சொல்லப்படுகிறதே தவிர எல்லோரையும் ஒன்றாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்திலே அது சாத்தியப்படவில்லை என்பதுதான் அந்த கேள்வியாக இருந்தது. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இதுவரை காலமும் நடைபெற்ற கையெழுத்து போராட்டத்தை விட இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அதை பார்க்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஐநாவினுடைய விடயங்களை நாங்கள் அணுகிய போதும் சரி, கடந்த காலத்திலே சர்வதேச ரீதியாக இனப்பிரச்சனை, இன அழிப்பு என்கிற விடயத்தை அணுகிய போதும் சரி, இது போன்ற பல ஆதாரங்களை, சாட்சிகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதிலே உங்களுக்கு அந்த விடயம் நன்கு தெரியும் என நம்புகிறேன். ஏனென்றால் டெலோவினுடைய சர்வதேச பொறுப்பாளராக கூட நீங்கள் இருந்திருந்தீர்கள். ஆகவே ஐநா, சர்வதேசம் இன்னும் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரும் என்று நம்புகிறீர்களா? சுலக்ஷன், இது ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்வார்கள். பூகோள அரசியல் நகர்வுகள் அதனுடைய தேவைப்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் செயற்படுத்தப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணமாக பலஸ்தீனத்திலே இஸ்ரேலினால் குண்டுகள் வீசப்பட்ட பொழுது அடுத்த வாரமே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அந்த விடயம் பாரப்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய பிரதம மந்திரிக்கு அழைப்பாணை, அரெஸ்ட் வாரண்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அது அராபிய நாடுகள், குறிப்பாக எண்ணெய் வளம் கொண்ட அராபிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அதிலே முதலீடுகள் செய்திருந்தபடியினாலே அந்த பொருளாதார ரீதியான காரணிகள் அந்த செயற்பாட்டை சர்வதேச பாதுகாப்பு சபை ஊடாக உடனடியாக அந்த நடவடிக்கைகளை எடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக அவள் செயற்பட்டிருந்தார்கள். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் நிப்பாட்டப்படவில்லை. ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதில் செயற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றும் காசாவிலே அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் ஒரு துப்பாக்கிய சம்பவம் ஒன்று
ஒரு மருத்துவமனை மீது இஸ்ரேல் கொண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. 5 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து காசாவில் இருந்த ஒரு மருத்துவமனை மீது தான் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே சர்வதேச மன்னிப்பு சபை நெதன்யாகுவுக்கு கட்டளை பிறப்பிக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் அதே நெதன்யாகுவினுடைய தலைமை தான் இஸ்ரேல் இந்த விடயத்தை செய்கிறது. இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், தாக்குதலை நிறுத்த வேண்டும், இதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று, சமாதான விடயங்களுக்கு போவோம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் சொல்லும் போது கூட அங்கு குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அந்த மருத்துவமனை. அவரை கேள்வி கேட்கும் போது அப்படியா அது எங்கே நடந்தது என்று அவர் தெரியாத போல கேட்கிறார். இஸ்ரேல் பிரதமரும் சொல்கிறார் இவ்வாறு எங்கள் இராணுவம் தான் அதை தாக்கியதோ தெரியவில்லை என்று சொல்கிறார். இதற்கு எல்லாமே மன்னிப்பு சபையும் சரி, சர்வதேச கண்காணிப்பகமும் சரி, ஐநாவும் சரி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இந்த அளவு எண்ணெய் வலையமைப்பு இருந்தும் கூட அந்த நாட்டை காப்பாற்ற முடியாமல் சர்வதேச சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இந்த பலஸ்தீனத்தில் நடந்த விடயத்திற்கு உடனடியாகவே சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. எங்கள் மீது அப்படியான ஒரு தீர்ப்புக்கான நகர்வு கூட இதுவரையும் நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தம். மனித உரிமை பேரவையிலேயே அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பூகோள அரசியல் யதார்த்தங்களை சொல்லுகிறேன். இனி அது நேதன்யாகு அவர்களின் மீது அவர் வெளிநாட்டுக்கு சென்றால் கைது செய்யப்படுவாரா அல்லது என்ற விடயங்கள் எல்லாம் இனி அடுத்த கட்டத்திலே பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் தலைவர்களுக்கும் அமெரிக்கா சென்றால் தடை. இந்த விடயத்திலே எங்களுடைய விடயம் எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கு நடந்த விடயத்திலே உடனடியாக அவர்களுக்கான ஒரு தீர்ப்பை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழங்கியிருக்கு. எங்களுக்கு கடந்த முறை இருந்த ஐநா ஆணையாளர் மிஷலி பேஷ்லே அம்மையார் அவர்கள் இலங்கையை இனி பொறுத்திருக்க முடியாது, இவர்களை குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும், அதையும் தாண்டி அந்தந்த நாடுகளுடைய நியாயாதிக்கத்துக்குட்பட்ட நீதிமன்றங்களிலே குற்றவாளிகளுக்கு வழக்கு தொடுக்கப்பட முடியும் என்றும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலக பொறிமுறை உலகம் இல்லை, அந்தந்த நாடுகள் வெளிநாடுகளில் அங்கத்துவ மனித உரிமை பேரவையின் அங்கத்துவ நாடுகளில் அங்கு நடத்தப்பட்டது. ஆனால் மனித உரிமை பேரவையில் அந்த 2022ஆம் ஆண்டு மிஷலி பேஷ்லே அம்மையார் வெளியே செல்ல போகிறார். துர்க் அவர்கள் ஆணையாளராக வரப்போகிறார். அதனால் 2022ஆம் ஆண்டு நான் ஐநாவிலே அப்பொழுது அந்த அமர்வுகளிலே நானும் பங்கு பெற்றேன், சுவிட்சர்லாந்து. அந்த நேரத்திலே அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் எல்லா கட்சிகள் மாத்திரமல்ல, சர்வதேசத்திற்கு எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவர்கள் எல்லோருமே அந்த ஒரு கடிதத்தை தான் தங்களுடைய லெட்டர் பேடில் பிரிண்ட் பண்ணி கையொப்பமிட்டு அனுப்பியிருந்தார்கள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கை பாரப்படுத்த வேண்டும், அதே போன்று இதில் நீங்கள் சாட்டுகள் சொல்லக்கூடாது, செக்யூரிட்டி கவுன்சில் இதை ஏற்றுக்கொள்ளாது என்று. ஏனென்றால் சவுத் சூடானாக இருக்கட்டும், நோர்த் கொரியாவாக இருக்கட்டும், சைனாவும் அமெரிக்காவும் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சர்வதேச ஐநா பாதுகாப்பு சபையில். ஆகவே எங்களுடைய விடயத்துக்கும் யாரும் வீட்டோ பண்ண மாட்டார்கள், இதை பாதுகாப்பு சபைக்கு அனுப்புங்கள் என்ற ஒரு கருத்துப்பட அந்த கடிதம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், பொது அமைப்புகள், எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கடிதத்தை நாங்கள் கையொப்பமிடுவோம். அப்பொழுது மனித உரிமை பேரவையில் இருந்த அங்கத்துவ நாடுகள், பிரதான நாடுகள் சொன்னார்கள், இதை நாங்கள் ஐநா மனித உரிமை பேரவையிலிருந்து நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவது சிரமமான விடயம் என்று பல சட்ட விதமான வியாக்கியானங்களை முன்வைத்தார். இலங்கை ரோமன் இதில் கையெழுத்து போடவில்லை, அதனால் ஐசிசிக்கு அனுப்ப முடியாது, அப்படி இப்படின்னு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அந்த உயர்ஸ்தானிகராலே அப்படியான ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது இங்கு தொடர்ச்சியாக நடந்து வந்த போராட்டங்களும் அழுத்தங்களும். அதே போன்று இன்றும் நாங்கள் அது வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த நீதிக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்து அது கிடைக்கவில்லை என்று நாங்கள் மன வருத்தத்தில், ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், அதில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இது வராதென்று நாங்கள் நினைத்தாலும் கூட இனம் சார்ந்து இப்படியான தொடர் போராட்டங்களும் அழுத்தங்களும் இந்த அமர்வு நேரங்களிலே முன்னெடுப்பதன் மூலம்தான் இது என்று ஒரு நாள் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வர முடியும். அதனால் தான் இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஜனாதிபதி நாளை வர இருப்பதாகவும், கடற்றொழில் அமைச்சர் சில வேளைகளில் ஜனாதிபதி அந்த மனித புதைக்குழி பக்கம் செல்லலாம் என்ற ஒரு துணைப்பட சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஆகவே இது கடந்த காலங்களில் இல்லாத ஒரு புதிய அரசாக பார்க்கப்படுகிறது.
அவர்கள் இதனை தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்காக நிதியையும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வை நோக்கி செல்லும், இல்லாவிட்டால் இதற்கான நீதி பரிகாரம் என்பதை தரும் என்று நம்பலாமா? நீதி பொறிமுறை என்பது உள்ளக நீதி பொறிமுறையின் ஊடாக இதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வை நீங்கள் எட்டிவிட முடியாது. ஏனென்றால் 96ஆம் ஆண்டிலே இந்த புதைகுழிகளை பற்றி அடையாளப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டனை வழங்கப்பட்ட பின்னரும் கூட பின்னர் வந்த ஜனாதிபதியினாலே அவர்கள் விடுவிக்கப்பட்டதையும் நீங்கள் அறிவீர்கள். அவை இது ஒரு நிரந்தரமான ஒரு தண்டனையாக, சரியான ஒரு தீர்ப்பாக, சரியான முறையான விசாரணையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இது ஒரு சர்வதேச விசாரணையினூடாகத்தான் இது சாத்தியமாக. நீங்கள் சொன்ன பின்னர் வந்த ஜனாதிபதிகள் மாறி மாறி ஆட்சியில் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனனுடைய கட்டமைப்புக்குள் வந்தவர்கள். அவர்கள் நீங்கள் சொன்னது போல அந்த ஆட்சியில் இருந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் இப்போது இருக்கின்ற ஆட்சி கடந்த 75 ஆண்டு காலமும் இல்லாத ஒரு ஆட்சி தானே. அப்ப அவர்கள் இதை செய்வதற்கான ஏதுவான நிலைப்பாடு இருக்கு. அவர்கள் இந்த விசாரணையை சரியான முறையிலே நடத்தினால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை கடந்த காலத்திலே இருந்த அனுபவங்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் அந்த நம்பிக்கை எங்களிடம் இல்லை. என்றால் அரசு என்பதுதான் இங்கு முக்கியம். அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் அரசு என்பது ஒரு பொதுவான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார். இவர்கள் கூட பதவிக்கு வந்த உடனேயே ஐநா அமர்வு நடந்து கொண்டிருந்த பொழுது, ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலே ஐநா அமர்வு நடந்து கொண்டிருந்த பொழுது உயர்ஸ்தானிகருடைய வாய்மூல அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது கடந்த வருடம். அப்பொழுது இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது, நாங்கள் சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிராகரிக்கிறோம். அவை அந்த சிந்தனையில் இருப்பவர்கள் இப்பொழுது இந்த செம்மணியை பார்வையிடலாம், அதுக்கு நிதி ஒதுக்கலாம், அதை பற்றிய விசாரணையை நடத்தலாம். ஆனால் அதற்கான நீதி கிடைக்குமா என்றால் அது சர்வதேச பொறிமுறையினூடாகத்தான் அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு நிரந்தரமான நீதியை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாறாக இந்த அரசாங்கம் நீங்கள் சொல்வது போல இது இவ்வளவு காலம் இல்லாத ஒரு புதிய அரசாங்கமாக வந்திருக்கிறார், இவருடைய நடைமுறையில் மாற்றங்கள் இருக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறதே தவிர அது நடைமுறையாக இருக்குமா என்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆகவே அதனால் நாங்கள் அதை பற்றி அவதானமாக இருக்க வேண்டும். அது நடைபெறும் வரைக்கும் இது ஐநாவிலே ஒரு பேசுபொருளாக இருக்க வேண்டியது அவசியம். ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய டெலோவின் பேச்சாளரும் நிதி செயலாளருமான திரு குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள். இந்த ஐநா அமர்வுகள் நடைபெறப் போகின்ற இந்த எதிர்வருகின்ற நாட்களிலே இலங்கையினுடைய முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த ஐநாவினுடைய அறிக்கையிலே கடந்த முறை 2022 அப்பொழுதுதான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த ஐநா அமர்வு நடைபெற்றது. அப்ப யுத்த குற்றங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதுபோல பொருளாதார குற்றங்களுக்கும் ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கையும் ஐநா உரிமை உயர்ஸ்தானியோட அறிக்கையிலே முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தது. எக்கனாமிக் கிரைம்ஸ், இந்த கிரைம்ஸை விட அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வரைக்கும் அவர்கள் கவலை கொண்டு தெரிவித்திருந்தார்கள் பொருளாதார சிக்கல். இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்க சொன்னது என்னென்னால், நான் அந்த பொருளாதார எக்கனாமிக் கிரைம்ஸுக்குரியவர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் தெரிவு செய்திருந்தார். ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அவருடைய டிராஃப்ட் அறிக்கை வெளிவந்திருந்தது. இந்த டிராஃப்ட் அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தவர் என்றால், இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தவர் தொடர்ந்து இலங்கை இந்த யுத்த குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி போட்டு கீழே சொல்லியிருந்தவர், இவர்கள் ஊழலுக்கு எதிராக, பிரைபரியன் கரப்ஷனுக்கு எதிராக, ஊழலுக்கும் லஞ்சங்களுக்கும் எதிராக இவர்கள் வேலை திட்டங்களை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் முன்னேறி இருக்கிறது, முன்னெடுத்திருக்கிறது. இலங்கை வந்து சென்ற பின்பு அவர் இந்த ஐநா மனித உரிமைக்காக அவர் விடுத்த அறிக்கையில், அந்த அறிக்கை வேறு, இப்பொழுது விட்ட இந்த அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பந்தியில சொல்லியிருக்காரு, இந்த எக்கனாமிக் இந்த விதமான லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை செய்து வருகிறது. அவர்தான் செம்மணி மனித புதைகளையும் பார்த்துட்டு போனவர், அவர் இதை சொல்லியிருக்கு. அப்ப அந்த மனித உரிமை உயர்ஸ்தானியோட அறிக்கையில அவர் அதை சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது
நீங்கள் சும்மா இருக்கக்கூடிய இப்ப கலவேர குற்றத்துல கைது செய்து கைது செய்யலாம். போட்டாலும் கூட எல்லாம் சிறிய சிறிய குற்றங்கள்லாம் 10 ம், லட்சம் ம், 30 ம். லட்சம் 20 லட்சம் இப்ப மிகப்பெரிய குற்றவாளிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே பாரிய தாக்கத்தை கொண்டு வந்த குற்றங்களை இழைத்தவர்கள் என்று சொல்லி பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குற்றம் செய்தவர்களுக்கு எதிரான எந்த விதமான விசாரணைகளோ ஆதாரங்களோ அல்லது வழக்குகளோ தொடுக்கப்படவில்லை ம். இன்று வரை. இன்று வரை. ம், ஆகவே ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த ஒருவரின் மீது ம். அந்த லஞ்ச ஊழல் இந்த ஐநா அறிக்கை வந்ததுக்கும் இவருடைய கைதும் என்பது அதை அவர் சொன்னதை நாங்கள் நிரூபிக்கிறோம் என்ற முயற்சியாக கூட இது இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தகவல் ஒன்றை வெளியுலகத்துக்கு வெளியிட்டு சொல் சொல்லுவதற்கு முயன்று இருக்கிறார்கள். ம். ஆனால் அது பேருந்து பிணை வழங்குதலோடு அது வேறு திசையை நோக்கி அது நகர ஆரம்பித்து விட்டது. ம். அவருடைய இலக்கை அது அடையவில்லை என்பதுதான். ஏனால் அந்த சட்டத்தரணி பிரதானமாக வைத்த அந்த குற்றச்சாட்டை அவர் நீதிமன்றத்தில் வைத்தது இவர்களுக்கு ஜனாதிபதிக்கு வந்த அழைப்பு ம். உத்தியோகபூர்வமானதா இல்லையா என்பதிலிருந்துதான் இந்த குற்றத்தை நீங்கள் ஆராய வேண்டும் என்று. ம். ஆகவே அந்த வழக்கு இப்பொழுது திசை திருப்பப்பட்டிருப்பதாகவே நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ம். அந்த இலக்கு அவர்களுக்கு பிழைத்து விட்டது. ஆகவே இந்த அமர்வு நடக்கின்ற பொழுது லஞ்சம் ஊழல் என்பதற்கு இந்த சிறிய சிறியவர்களை பிடிப்பதன் மூலம் ஐநாக்கு நிரூபிக்க முடியாது. பெரிய ஒரு முதலையை பிடித்து நாங்கள் சிறையில் அடைத்து அந்த மனித உரிமைக்கான குற்றங்களை பற்றி ஐநா பேசுவதற்கு இந்த பொருளாதார குற்றங்கள் விடயங்களை முன்னிலைப்படுத்தி இதை இவர்கள் செய்கிறார்கள் இந்த அறிக்கையினுடைய தாக்கத்தை அந்த திசைக்கு திருப்பி தாங்கள் அதிலே பெயர் பெற்று விடலாம் என்று செய்த முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஆனால் உண்மையிலேயே கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த ஆட்சியாளர்களை குறிப்பாக ராஜபக்ஷ செயற்பட்ட காலங்கள் அதற்கு முன்னைய காலங்களில் இருந்துதான் இந்த பொருளாதார நெருக்கடி இந்த ஊழல் விடயம் என்பது ஆரம்பிக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரையிலே ராஜபக்சக்கள் மீது ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அங்கங்கே நாமல் ராஜபக்சவை சில விடயங்களுக்காக அழைத்து விசாரணை நடத்தி செல்கிறார்களே தவிர முக்கியமாக அவர்கள் எங்கு தவறு இருக்கிறதோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்கு தேர்தல் காலத்திலே முன்வைத்தார்களோ அங்கே அவர்கள் விசாரணையை துரிதமாக இல்லாவிட்டால் ஒரு இறுக்கமாக செயற்பட்டதாக தெரியவில்லை. ராஜபக்சக்களை அவர்கள் பாதுகாப்பது போல நடந்து கொள்வதுதான் இருக்கிறது. ஏன் அப்படியான நடவடிக்கை அவர்களால் மேற்கொள்ள முடியாது? தேர்தலுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் குற்றங்களை நிறைய அடுக்க முடியும். ஆனால் நீங்கள் தேர்தல் முடிந்து நீங்கள் இவர்கள் மாத்திரமல்ல 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வருகின்ற பொழுது கூட கிட்டத்தட்ட 49 அமைப்புகளை கொண்டு சந்திரிகா, ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால மூவரும் சேர்ந்து கூட இவர்கள் மீது ஊழல், லஞ்சம், ஊழல், பொருளாதார குற்றங்களை முன்வைத்துத்தான் அவர்களும் ஆட்சியில் அமர்ந்தார்கள். அதற்கு பின்னரும் பல்வேறு விதமான விசாரணைகள் நடத்தப்பட்டது. பல்வேறு விதமான கொமிஷன்கள், ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டது, வழக்குகள் தொடுக்கப்பட்டது. மக்கள் பார்க்கத்தக்கதாக அவர்கள் சிறை ஆடையுடனேயே பஸ்ஸில் ஏற்றியெல்லாம் அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இதே போல ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அப்படியே நிறுத்து போயிடுச்சு. அதே லஞ்ச ஊழல் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனையை மக்கள் எதிர்கொண்ட பொழுது மக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்ட அந்த அச்சத்திலே தான், எதிர்காலத்தின் அச்சத்திலே தான் இந்த அறகல போராட்டம் நடைபெற்றது. அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை தான் இந்த அரசாங்கம் வழங்கியது. நாங்கள் பதவிக்கு வந்தால் எப்ப 2015 என்ன சொல்லப்பட்டதோ அதே தான் இந்த முறையும் சொல்லப்பட்டது. அதுல எந்த விதமான மாற்று புதிதாக எதுவும் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் மக்கள் அங்கிருந்த சூழ்நிலையிலே அது சரியான விடயமாக மக்களுக்கு பட்டது. இவர்கள் வந்தால் அதை செய்வார்கள். ஆனால் எப்படி 2015 அதை செய்ய முடியாமல் போனதோ அதே போன்று இப்பொழுதும் அது செய்ய முடியாத நிலைமையில் தான் இருக்கிறது. இந்த ஏற்கனவே செய்த விசாரணை அறிக்கைகள் எல்லாம் இருக்குது, வழக்கு தொடுக்கிற விடயங்கள் எல்லாம் இருக்குது. அதைகள் ஒன்றும் தொடுக்கப்படவும் இல்லை. அதற்கு மேற்கொண்டு திருப்பி புதிய விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற நிலைப்பாட்டையும் காணவில்லை. சிலவேளை அவர்கள் செய்த குற்றங்கள் இழைக்கவில்லையா அல்லது இழைத்த குற்றங்கள் புத்திசாலித்தனமாக இழைக்கப்பட்ட குற்றங்களா அல்லது நீங்கள் சொல்வது போல இது காப்பாற்றும் முயற்சியா என்று தெரியவில்லை. குறிப்பாக கோட்டா கோகம் என்கின்ற போராட்டம் ஒட்டுமொத்தமாக ராஜபக்ஷ அரசியல் மீது இல்லாவிட்டால் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு ஒரு ஆண்டு காலமாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வர அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு தான் தேசிய மக்கள் சக்தி மேலோங்கி வந்திருந்தது.
ஆகவே இந்த மக்களினுடைய கொந்தளிப்பு எல்லாம் ராஜபக்சக்கள் மீதும் ஜனாதிபதி மாளிகையிலே இருந்து அவரை விரட்டுற அளவிற்கு நடைபெற்றதென்றால் உடனடியாக இவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பிலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லையா? மக்களும் கோபமாகத்தான் இருக்கிறார்கள். நாடு இவ்வாறு இந்த நிலைக்கு வந்ததற்கான காரணமும் என்ன என்பதை வெளிப்படையாக தெரிகிறது. இன்றும் கூட அவர்கள் இந்த விடயத்தில் மஹிந்த ராஜபக்ச மீதோ ஏனையவர்கள் மீதோ விசாரணை மேற்கொள்ளாததற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னது போல ம். 2015 செய்யப்பட்ட விசாரணைகள் கூட பலனளிக்காமல் போய்விட்டது. ம். அந்த கைதுகள் வழக்குகள் கூட திசை தெரியாமல் போய்விட்டது. ம். அதே போன்று இந்த முறையும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறதே தவிர அதற்கான ஆதாரங்கள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கான வழக்கு தொடுப்பதற்கான விசாரணைகள் எதுவும் அந்த நீங்க சொன்னது போல சரியான முறையிலே ஆரம்பிக்கப்படவில்லை. அவை இது பதவிக்கு வருவதற்காக அந்த நேரத்தில் மக்கள் மனதிலே இருந்த அந்த சூழ்நிலையும் அந்த வேகத்தையும் தங்கள் பக்கம் சாய்ப்பதற்காக சொன்ன பிரச்சாரங்களாக இருக்கிறதே தவிர சரியான திசையிலே அவர்கள் அதில் செயற்படவில்லை என்பது நான் மாத்திரமல்ல, இங்கு இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகங்களும் மக்களும் கூட அந்த கேள்வியை இப்பொழுது எழுப்பி வருகிறார். இது நீங்கள் குறிப்பிட்டது போல பூகோள அரசியலினுடைய பின்னணியாக இருக்கலாமா? ஒருவரை காப்பாற்றுவதாக இருந்தான, ஒருவரை தண்டிப்பதாக இருந்தான, ஒருவரை அப்படியே வைத்திருப்பதாக இருந்தான, சர்வதேச நாடுகளினுடைய ஒரு பின்புலம் இதுக்குள் இருக்குமா? பொருளாதார சிக்கல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மலேசியா. அதில் இருந்த பிரதம மந்திரியை கூட முன்னால் இருந்த பிரதம மந்திரி பதவிக்கு வந்து அவரை ஒரு மாத காலத்துக்குள் அவருடைய களவாடிய நிதி எல்லாவற்றையும் மீளவும் அரசாங்கத்தினுடைய திரைசேதிக்கு செலுத்த வைத்து பின்னர் அவர் அதிலிருந்து அந்த பிரதம மந்திரியை கைது செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டது. அதுபோன்று பிலிப்பைன்ஸ் நாட்டிலே நடந்த இப்படி நீங்கள் பார்க்கலாம். உலக நாடுகளில் இப்படியான பிரச்சனை நடக்கின்ற பொழுது உடனடியாக ஆதாரத்தோடு அரசாங்க பதவிக்கு வருபவர்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்து அந்த நிதியையும் மீள பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இங்கு அவ்வளவு பில்லியன் கணக்கிலே நிதி சூறையாடப்பட்டது என்று சொன்னாலும் கூட விமானத்தில் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டது. அந்த மாதிரியான இந்த சினிமா பாணியில பேசப்பட்ட விடயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அந்த திரைசேரிக்கு அந்த நிதியை பெற்றுக்கொண்டிருந்தாலே நாங்கள் பொருளாதார சிக்கல் சொல்லப்பட்ட கணக்குகள் எத்தனையோ பில்லியன் டாலர்கள் என்று சொல்லப்பட்ட கணக்குகள் மீள திரைசேரிக்கு பெறப்பட்டிருந்தாலே நாங்கள் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு விடுவோம். அது செய்யப்படாமல் இருப்பதுதான் ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. ஒன்று சொல்லப்பட்ட குற்றங்கள் பொய்யானதா, அல்லது பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த குற்றங்களை அடுக்கினார்களா, அல்லது இன்றைக்கு அப்படி குற்றங்கள் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்த முடியாத இக்கட்டான சூழ்நிலைகள் பூகோள அரசியல் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் ஆதாரங்களை திரட்டுவதிலேயோ அதை நடைமுறைப்படுத்துவதிலோ இருக்கக்கூடிய சிக்கல்களில் இருக்கிறார்களா, அதை காப்பாற்ற முயல்கிறார்களா என்னவென்பது தெரியவில்லை. குறிப்பாக வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். செல்வம் அடைக்கலநாதனுடைய முக்கியமான இடம் அதுதான். குறிப்பாக மன்னாரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய சந்திப்புகளாக இருக்கலாம், ராஜதந்திர அணுகுமுறைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே திரு சுரேந்திரன் அவர்கள் முன்னிலையாக செயற்படுகிறார். அண்மையிலே வந்து காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான ஒரு போராட்டம் மன்னார் மக்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கின்ற முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களில் செல்வம் அடைக்கலநாதன் ஒருவரும் இருக்கிறார். இந்த விடயம் அவரை அறியாமல் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் எவ்வாறு அணுகப்பட்டது? இது தொடர்பான நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அவருக்கு தெரியாமல் அணுகப்படவில்லை. இந்த போராட்டத்தை முன்னின்று இல்லை, போராட்டத்தை நான் சொல்லவில்லை. இவ்வாறான காற்றாலைக்கான அனுமதி, அது தொடர்பான நகர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது. உதாரணமாக நீங்கள் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது மாகாண சபையும் செயல்முறையில் இருக்கவில்லை, உள்ளூராட்சி சபைகளும் செயல்முறையில் இருக்கவில்லை. அப்பொழுது ஒரு இந்திய நிறுவனத்தினுடைய காற்றாலை என்பது எந்த மாகாண சபையோ உள்ளூராட்சி சபை அனுமதிகளோ இல்லாமல் ஜனாதிபதி மட்டத்திலேயே அனுமதி பெறப்பட்டு மன்னாரிலே அந்த காற்றாலைகள் நிறுவப்பட்டு கொண்டிருந்த பொழுது புதிய அரசாங்கம் வந்து அந்த காற்றாலைகளுக்கு வழங்குகின்ற விலை கோரல், ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அதிக விலை கோருகிறார்கள் என்ற வகையிலே அந்த விடயம் நிறுத்தப்பட்டது. அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வெறும் அந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றிருந்தார். அதே போன்று அவை நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவை நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இவர்களும் அது போன்ற ஒரு காற்றாலை, இலங்கை சேர்ந்த ஒரு நிறுவனத்துடைய காற்றாலையை அதற்கு பதிலீடாக
அந்த காற்றாலை நிறுவனத்துக்கான அனுமதியை ஜனாதிபதி மட்டத்திலே கேபினெட் மட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபைகள் ஆட்சி முறைக்கு வந்தவுடன் அந்த அனுமதிகள் மற்றது அந்த காற்றாலை நிறுவுகின்ற விடயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வர ஆரம்பித்தன. அதற்கு பின்னர் தான் அந்த அனுமதியை எப்படி பெற்றார்கள் என்று கூறுகின்ற பொழுது அது உள்ளூராட்சி சபைகளிலேயோ இல்லை மாவட்ட அபிவிருத்தி குழுவிலேயோ பேசப்படாமல் அந்த நேரடியாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது எப்படி முந்தைய விடயம் தவறாக கையாளப்பட்டது என்று குற்றம் சொன்னார்களோ அதே போன்றுதான் இதுவும் கையாளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் அது மக்கள் போராட்டமாக புறப்பட்டு செல்வம் அடைக்கல் தான் அதை கையிலே எடுத்து இந்த விடயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற விடயத்திலே இந்த போராட்டம் புரட்சியாக நடைபெற்றது. இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியும் அதை தான் கலந்து ஆலோசித்து அது சம்பந்தமான ஒரு முடிவை 1 மாத காலத்துக்குள் தாங்கள் எட்டுவதாக அந்த காற்றாலை மின் திட்டம் இப்பொழுது நிறுத்தப்பட்டது. போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே போட்டியிட்டாலும் ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளினுடைய பிரதான கோஷமாக இருந்தது தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி விடமாட்டோம், தேசிய மக்கள் சக்திக்கு பதவிகளை நாங்கள் வழங்க மாட்டோம், அவர்களோடு இணைந்து செயற்பட மாட்டோம் என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மாந்தை கிழக்கு பிரதேச சபையினுடைய விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அங்கு டெலோ, குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு டெலோ தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி பீடம் ஏற்றிருக்கிற என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆட்சி பீடம் டெலோவினுடைய கையிலே தான் மாந்தை இருக்கிறது, பிரதி தவிசாளருக்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது தேசிய மக்கள் சக்தி பிரதி தவிசாளர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை டெலோதான் வழங்கியதாக சொல்லுகிறார். அதற்கு சில காரணங்களை மறைமுகமாக சொல்கிறார்கள். இது தங்களுக்கு ஆதரவு அளித்தால் இல்லாவற்றில் எதிர்க்காமல் விட்டால் தாங்கள் பிரதி தவிசாளரை தருவோம் என்கின்ற பேச்சுவார்த்தைகளின் மூலம் அந்த சபைகளை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மூலம் அது மறைமுகமாக நடைபெற்றிருக்கலாம் என்ற ஒரு விடயம் சொல்லும். அது தொடர்பாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற ஏனைய கட்சிகள் டெலோவின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இருப்பவர்கள் அதை செல்வம் தான் செய்திருக்கும், எங்களுக்கு இதை பற்றி தெரியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு வந்தது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது? நல்ல கேள்வி. ஏனென்றால் பலரில் தெளிவில்லாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலருக்கு பெரிய தெளிவில்லை. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தளவிலே பல இடங்களிலே என்பிபி சரிசமமான ஆசனங்களை பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு தனி கட்சியாக வவுனியா நகர சபையாக மாநகர சபையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் மன்னாரில் இருக்கக்கூடிய இடங்களிலும் சரிசமமாக கிட்டத்தட்ட 2வது நிலையிலே ஆசனங்களை வடக்கில் பல இடங்களில் அப்படித்தான் இருந்தது. ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் இணையாது விட்டால் என்பிபி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் தான் சபைகள் இருந்தன. அந்த நிலைமையில நாங்கள் தமிழரசு கட்சியோடு, குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பானவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை, சபை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. யாழ்ப்பாணத்திலும் நடைபெற்றது, தமிழரசு கட்சியோடு நடைபெற்றது. அதே போன்று மன்னாரிலும் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரவையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதே சமயம் நடைபெற்றது. அதற்கு பிறகு நடைபெற்றது. முதலாவதாக தமிழரசு கட்சியோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதே போன்று மன்னாரிலும் தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை. தமிழ் தேசிய பேரவைக்கு 1 ஆசனங்கள் தான் அங்கே இருந்தது. மாந்தையை நீங்க மாந்தையை பற்றி கேட்டபடியில் அதை பற்றி நான் சொல்லுகிறேன். மாந்தையிலே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது இறுதி வரைக்கும் தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்டத்தில் அது பத்திரிகைகள் கூட பரவலாக வந்தது. இறுதி வரைக்கும் எந்த முடிவையும், மாந்தை மாத்திரமல்ல நாட்டான் எல்லா பிரதேசங்களிலும் இறுதி வரைக்கும் எந்த முடிவையும் அறிவிக்காமலோ அல்லது எங்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நகர்த்துவதிலோ அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. தவறியும் இருந்தார்கள். அந்த ஆபத்தை சொல்லி இருந்தும் தவறி இருந்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் தமிழரசு கட்சியோடு பேசிய பொழுது, இங்கு தலைமையுடன் நாங்கள் பேசிய பொழுது, மாந்தையிலே எங்களுடைய தமிழீழ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, குறிப்பாக தமிழ விடுதலைக்கு தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்களுக்கு நீங்கள் முதல் 2 வருட ஆட்சி எங்களுக்கும், அடுத்த 2 வருட ஆட்சி தமிழரசு கட்சிக்கும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்த பொழுது அது பிரச்சனை இல்லை என்ற அளவிலே தலைமையினாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய தலைமையில் முக்கியமானவர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தபடியினாலே சபை அமர்வு வருகின்ற பொழுது நாங்கள் அந்த ஆட்சி முறைமை எங்களுக்கு தானே முதலாவது தடவை வருகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தவிசாளருடைய பெயர் முன்மொழியப்பட்டிருந்தது. அதற்கு பலரும் ஆதரவு நிலைப்பாட்டையும் தெரிவித்து ஓரளவுக்கு எங்களுக்கு தவிசாளரை அறிவிக்கின்ற பொழுது ரிஷாட் பதீதுன் அவர்களுடைய கட்சியும் மஸ்தான் அவர்களுடைய கட்சி,
என்றால் இந்த ஞானாட்டானை சேர்ந்த அனைவருமே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இப்போ தமிழரசு கட்சியும் எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தவிசாளர் எங்களுக்கு என்னும் பிரதி தவிசாளர் அவர்களுக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய தவிசாளருடைய பெயர் முன்மொழியப்பட்டது. முன்மொழிந்த உடனேயே சபையில் இருந்த எல்லோரும் அதற்கு வாக்கெடுப்புக்கு முதலே சபையில் இருந்த எல்லோரும் அதற்கு ஒரு ஆதரவான ஆரவாரத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு பின்னர் தமிழரசு கட்சியில் இருந்தவர் தன்னுடைய தவிசாளர் பெயரை முன்மொழிந்தார்கள். அவர்களிலே 5 பேர் தான் இருந்தார்கள். எங்களோட பேசி கூட அதை செய்யவில்லை, முன்மொழிந்தார்கள். ஆனால் வாக்கெடுப்பு நடந்த பொழுது தமிழ விடுதலை இயக்கத்தின் சார்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் வாக்களிப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தவிசாளர் தெரிவு வருகின்ற பொழுது நாங்கள் அதை தமிழரசு கட்சிக்கு விட்டு கொடுப்பதாக, எங்கள் தவிசாளர் பதவியை நாங்கள் பெற்றுக்கொண்டதுனால பிரதி தவிசாளர் பதவி அவர்கள் முன்மொழியை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்ற நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் பிரதி தவிசாளருடைய பெயரை முன்மொழிகின்ற பொழுது மஸ்தான் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவருடைய பெயர் முதல் முன்மொழியப்பட்டது. ஆனால் வழிமொழியப்படவில்லை, வழிமொழிவதற்கு யாரும் இருக்கவில்லை. அவருடைய கட்சி தவிசாளருக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட பிரதி தவிசாளர் பதவியிலே நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. தமிழரசு கட்சி ஒருவருடைய பெயர் முன்மொழியப்பட வேண்டும் என்பதில் தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஆனால் அங்கு அவர்களுக்கு இடையிலே தவிசாளராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அவர் தோல்வியடைந்த அதிர்ச்சியும், அவர்களுக்குள்ளே பிரதி தவிசாளர் என்பது யார் என்பதை தீர்மானிக்காமல் இருந்தனாலும் அதிலே நேர இடைவெளி ஏற்பட துவங்கியது. அதற்குள்ளே என்பிபியை சேர்ந்த ஒருவருடைய பெயர் பிரதி தவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியப்பட்டுவிட்டது. அப்ப நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் தவிசாளர் பதவியையும் பெற்றுக்கொண்டு தமிழரசு கட்சிக்கு பிரதி தவிசாளரை விட்டுக் கொடுக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பேரை முன்மொழிய காலதாமதமாகினாலே, ஆணையாளர் காலதாமதம் என்றபடியினாலே, மஸ்தானுடைய கட்சியினாலே முன்மொழியப்பட்டவர் வழிமொழியப்படாதனால அது செல்லுபடியாதாது என்றும், வேறொருவரும் போட்டியிடாதபடியினாலே என்பிபியால் முன்மொழியப்பட்டவர் பிரதி தவிசாளர் தான் தெரிவு செய்யப்பட்டார். நாங்கள் வாக்களிக்கவும் இல்லை, அவருடைய பெயரை முன்மொழியவும் இல்லை, இதுதான் நடந்தது சபையிலே. அந்த நேரத்திலே சரியாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடன் பேசி இணக்கப்பாட்டை எட்டிக்கொள்ள முடியாததினாலே வந்ததனுடைய இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நான் இங்கு சிவிகே ஐயானுடைய வீட்டிலே நான் சுமந்திரன் அவர்களோடு பேசிய பின்னர், நீங்கள் பேப்பரில் பார்த்திருப்பீர்கள், சுமந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் எடுக்கிற முடிவுதான் வன்னியில் பிரதிபலிக்கும் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருந்த பொழுது நான் சொன்னேன், இந்த சவடாளர்களுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று. அது அந்த நேரத்திலே நாங்கள் செய்து அந்த அரசியல் ரீதியாக நாங்கள், ஏனென்றால் அந்த அறிக்கையில நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், வன்னியிலே நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் ஆட்சி அதிகாரங்கள் என்பிபியிடம் பறிபோகின்ற ஆபத்தான சூழ்நிலையில் வன்னி சபைகள் இருக்கின்றன. அவை நீங்கள் இப்படி கதைக்க கூடாது என்ற ரீதியில நான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அதனுடைய பிரதிபலன் தான் இது. அதே போல நானாட்டானிலே கூட இறுதி வரைக்கும் தமிழரசு கட்சியில் இருந்த உறுப்பினர்கள், நான் அதில் தலைமையை குறை சொல்லவில்லை, தமிழரசு கட்சி அங்கிருந்த உறுப்பினர்கள் 4 பேர், எங்கள் 2 பேர் 6 பேர், சுயேட்சையில் 2 பேர் 8 பேர் நாங்கள் சேர்ந்திருந்தால் நானாட்டானில் ஆட்சி அமைத்திருக்கலாம். ஆனால் அன்று முதல் நாள் இரவு தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு அளிப்பதற்கு தமிழரசுக்கு தயாராக இருந்தது. அதே போன்று நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுதும் அவர்களுக்குள்ளே 4 பேரும் 2ஆக பிரிந்து கொண்டார்கள். இருவர் தங்களில் ஒருவர் தவிசாளராக தெரியப்பட வேண்டும் என்றும் மற்றவர் தங்களில் ஒருவர் தவிசாளராக தெரியப்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே வந்துதான் அவர்கள் ஒருவரை தவிசாளராக தெரிவு செய்தார்கள். அப்பொழுது சுயேட்சையில் இருந்தவர்கள் தங்களுடைய இறுதி வரைக்கும் முடிவெட்டாதபடியால் அவர்கள் என்பிபிக்கு ஆதரவு அளித்தார்கள். ரிஷாட் மற்றும் இவர்களுடைய கட்சிகள் கூட, மஸ்தானுடைய கட்சி கூட என்பிபி என்ற இவர்கள் முடிவெட்டாதபடியினார். ஆனால் அதிலே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு தான் ஆதரவு அளித்தோம். நானாட்டானிலே அவர்கள் தோற்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஆதரவு நிலைப்பாட்டு தமிழரசு கட்சிக்கு தான் வழங்கியிருந்தோம். அதில் அவர்கள் 4, நாங்கள் 2, 6 வாக்குகள், மிச்சம் என்பிபி 10 வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது அங்க அந்த ஒற்றுமை நிலைமையை இறுதி வரைக்கும் ஏற்படுத்தாததால வந்த வினை. இந்த ஆபத்தை நாங்கள் திருப்பி சொல்லி இருந்தோம். இருப்பினும் மாந்தையில நாங்கள் தவிசாளர் பதவியை தக்க வைத்துக் கொண்டோம். இல்லாட்டி அங்கேயும் முருகல் நிலைமை வந்தது என்று சொன்னால்
நிச்சயமாக பிரதி தவிசாளர் தவிசாளர் இரண்டையும் அவர்களே பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படியானால் இப்போது டெலோ தான் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதி தவிசாளர் கொடுத்தது என்பது ஒரு புரிதல் இல்லாத புரிதல் இல்லை, வேண்டுமென்றே வைக்கின்ற குற்றச்சாட்டு, தவறான பிழையான குற்றச்சாட்டு தான் அது. சரி, இதோடு நாங்கள் இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே டெலோவினுடைய நிதி செயலாளரும் பேச்சாளருமான திரு குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள். அவருடைய நேரத்தை ஒதுக்கி நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.